ஹலோ மக்களே! வெல்கம் டு தயாஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்போ குக்கர் இல்லாம பாரம்பரிய முறையில எப்படி சக்கரை பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க! சக்கரை பொங்கல் செய்ய முதல்ல ஒரு பேன்ல 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. போட்டு வறுத்துக்கலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் செய்கிற அளவு 4 பேர் சாப்பிடலாம். இந்த அளவுக்கு செவந்ததும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூட 1 கப் பச்சரிசி போட்டுக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை கழுவி ஊற்றிடாதீங்க. பொங்கல் செய்ய இந்த தண்ணியை யூஸ் பண்ணுவோம். 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பொங்கல் செய்ய பொங்கல் பானையை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பொட்டு தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் முறைப்படி வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப் காய்ச்சாத பால் ஊற்றிக்கோங்க. அது கூட அரிசி ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா, அதை 1 கப் ஊற்றிக்கோங்க. அதோட நார்மல் தண்ணி 5 கப் ஊற்றிக்கோங்க. மொத்தம் தண்ணியும் பாலும் சேர்த்தே 6.5 கப் ஊற்றிக்கோங்க. அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. நல்லா பால் கொதிச்சு வரட்டும். நல்லா பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பும் தண்ணி வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். போட்டதும் உடனே கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி அடியில் தங்கி அடி பிடிச்சிரும். நல்லா எல்லாமே கலந்து வெந்து வரட்டும். நடுவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. A few moments later. தண்ணி இல்லாமல் அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அரிசியும் பருப்பும் முழுசாக வெந்தக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் போடணும். இப்போ 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப் நெய் போட்டுக்கலாம். வெல்லம் நெய்லாம் போட்டதும் எல்லாமே நல்லா நீத்து வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்கோங்க. ஜாதிக்காய் 1 பிஞ்ச் அளவுக்கு நல்லா துருவி போட்டுக்கோங்க.
எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கோங்க. இதில் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல. பச்சை கற்பூரம் வேற, சாமி படைக்கிற கற்பூரம் வேற. அடுத்து முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி கொஞ்சம் செவந்து வரட்டும். முந்திரி கொஞ்சம் செவந்ததும் உளுர் திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சை நல்லா உப்பி பொரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு செவந்து பொரிஞ்சு வந்ததும் நம்ம சக்கரை பொங்கல்ல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இதே அளவு எல்லாத்தையும் போட்டு செஞ்சு பாருங்கள். சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.